ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றத்துக்காக ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பெரம்பூரில் ஜனங்க நிறைய பேர் விஜய்க்கு தான் ஒரு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கண்ணா. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணல. இவரும் வந்தார் பண்ணுவாருலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஜனங்க ஏற்கனவே இருந்ததை விட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் என்ன பண்ணுவார்ன்றது நடைமுறையில் வந்தால் தான் தெரியும். முன்னாடியே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் அவர் நிறைய அரசியல் கற்றுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அவர் எந்த மேடையிலையும் அரசியலை பற்றி இது வரைக்கும் எதுவுமே பேசலை. அவர் வந்தால் டிஎம்கே ஏடிஎம்கே தாக்கி தான் பேசுகிறாரு தவிர அவர் என்ன பண்ணுவான்றதை பற்றி இது வரைக்கும் தண்ணி பிரச்சனை எப்படி தீர்ப்பேன், கரண்ட்டு பிரச்சனை எப்படி தீர்ப்பேன், இதை பற்றி எல்லாம் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் தெளிவாக பேசலை. அப்படி பேசினா நல்லாயிருக்கும். அது இலவசங்கள் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால் அவரே இலவசங்களெல்லாம் அறிவிச்சது எனக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா டிஎம்கே கிட்டே அவர் சொன்னார் இல்லையா, ஏன் இலவசமாக கொடுக்குற அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டதை இவரும் இலவசமாக கொடுக்காம இருந்தால் அதை விட இந்த ஜனங்களுக்கு வேறு எதனா நலத்திட்டங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும். அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பெரிய கட்சிகளும் பெரிய ஆளுங்க, பெரிய ஜாம்பவானுங்க. அவங்ககிட்டேருந்து ஜெயிச்சு வர்றாருன்னா ஒரு பெரிய விஷயந்தான். ஜெயிச்சா சந்தோஷம்தான். கண்டிப்பாக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போது ஸ்டாலின் ஆட்சி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தொகுதி ஒரு மாதிரி இருக்குது. ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக மாற்றம்ன்றது கண்டிப்பாக தேவை. ஸோ விஜய் பெரம்பூர் தொகுதி நின்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்களுக்கு விஜய் பெரம்பூர் தொகுதி தான் நிற்கணும். புதுசாக வராங்கல்ல, ஏதாவது சேஞ்சஸ் வரும். இப்போ பெரம்பூர் தொகுதி ஏற்றுக்குன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் அந்த தொகுதி நிறைய சேஞ்ச் ஆகும். அதனால் கண்டிப்பாக விஜய் நிற்கணும் பெரம்பூர் தொகுதி. தெரியல, புதுசாக வந்திருக்காரு, அவர் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார். அது இப்போ இருக்க ஆட்சியிலே மகளிருக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவர் அடிஷ்னலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார். மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பார். பெரம்பூரில் நிற்கணும் அவர் ஃபஸ்ட்டு. அவங்க கட்சிக்கார ஸ்டடி பண்ணால் இப்போல்லாம் முடியாது. இருக்கிற கட்சிகளை அச்சின்னு வச்சுன்னுக்கிறாங்க. இங்கே எங்கள் சூரியன் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நல்லா செஞ்சுக்கிறார். விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 90% வாய்ப்பு இல்லை. இது கோட்டை, டிஎம்கே கோட்டைக்கிட்ட விஜய் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. விஜயனுடைய அரசியல் இப்போ தான் வந்துக்கிறாரு. போக போக அவரே தெரிஞ்சுக்குவார். மக்களுங்க இளைஞருங்க ஒரு 10 பேர் கொடி போட்டுன்னு போயிட்டா விஜய் ஜெயிச்சிருவாரா? 10 பேர், அந்த 10 பேரில் 8 பேர் ஓட்டு இல்லாதவங்க, 2 பேர் தான் ஓட்டுக்கிறவங்க. அவர் எப்படி ஜெயிப்பார்? இளைஞருங்க வச்சுன்னு எல்லாம் மாநாடு கூட்டினா என்ன? போகிற இடமெல்லாம் வரும் இளைஞராகிறாங்க. அதில் பாதி பேர் ஓட்டே இல்லாதவங்க தாங்கிறாங்க. ஆதரவு இல்லை, பெரம்பூரில் ஆதரவு இல்லை, வாய்ப்பு இல்லை. இது கோட்டை, டிஎம்கே கோட்டைண்ணா, பக்கா கோட்டை. நேர்மையான பதில். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே திராவிட கட்சிகள் பண்ண அட்டகாசம் என்னன்னு தெரியும். கேப்டனை பண்ணிவிட்டு கேப்டனே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. வடிவேலை வச்சு பேசி திருப்பி அதே ஒரு ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது என்ன தான் அவங்க பண்ணாலும் இந்த வாட்டி தளபதியை சாய்க்க முடியாது. ஏன்னா மக்கள் அலர்ட் ஆகிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி பண்ண அதே சேம் ஆப்ரேஷன் தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஸோ தளபதிக்கு வின்னிங் வாய்ப்பு அதிகம். அவர் தான் அடுத்த சிஎம். மாற்றம் கண்டிப்பாக வேணுங்க. மாற்றம் இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. இவங்க அப்பா, புள்ள, பேரன் இவங்களே ஆண்டா அப்போ நம்மளுடைய ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாற்றம் நடந்து ஆகணும். அது எல்லாம் எதிர்பார்க்குறோம். அவருடைய அரசியல் கண்டிப்பாக இந்த கட்டத்தில் தேவை. ஏன்னா வரேன்னு சொன்ன ஒரு சிலர்லாம் ஒதுக்கிட்டாங்க, பயமுறுத்தி அவங்க வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இவர் அதையும் மீறி வந்துட்டார். இவர் மேலே கொடுக்குற அலிகேஷனை அவர் பர்சனல் லைஃப்லாம் இழுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அவருடைய காலேஜ் படித்த பொண்ணுங்க அவங்களெல்லாம் போய் பேசி அவங்கக்கிட்டையும் ஒரு தப்பாக நடந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ண போகிறதா ரூமர் கேள்விப்படுறோம். என்ன பண்ணாலும் சரி தளபதி சைடில் தான் நாங்கள் இளைஞர்கள் நிற்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கக்கூடாது. கூட்டணி இல்லாமல் அவர் இருக்கிறது நல்லது. ஏன்னா கூட்டணி வச்சா அவருடைய அடுத்த நிலைமை என்ன, அடுத்த கட்டம் என்னன்றது நமக்கு தெரியாது. கேப்டன் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு அவங்க எப்படி கழட்டி விட்டு கேப்டன் எப்படி கீழே டவுனில் இறக்குனாங்கன்றது நம்ம பார்த்தோம். ஸோ கேப்டன் விழுந்த அதே ஒரு வலையில் ஒரு தளபதி விழக்கூடாது அப்படின்றது எங்கள் எண்ணம். அப்படிலாம் இல்லை. அதாவது ரோட்டில் நடக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம வச்சு கணக்கு பண்ணுறோம். வீட்டுக்குள்ளே உட்காரவங்கள மெயினாக பாருங்கள். இந்த வாட்டி போலிங்கும் இருக்கிறத விட ஒரு 20% போலிங் அதிகமாக வரும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. இது நடக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பார். பெரம்பூரில் இல்லை, அவர் தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். வின்னிங் இருக்குது. இல்லை சார், அது என்னன்னா இங்கே ஸ்டாலின் தொகுதி சார். இது குளத்து தொகுதி ஃபுல்லாக அவர் தான். பெரம்பூர் ஃபுல்லாக அவருக்கு தொகுதி தான் அது. அதனால் கொஞ்சம் அதாவது 50% சொல்லலாம். அவருக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது, 50% மேக்ஸிமம் பண்ணலாம். அவரால் முடியும். விஜய்க்கு இல்லைன்னா அது டிஎம்கேக்கு தான் வரும் கண்டிப்பாக. சார் அவர் குளத்தூர் ஃபுல்லாக பெரம்பூருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய செஞ்சுருக்காரு. கொஞ்சம் நஞ்செல்லாம் செய்யலை, நிறைய செஞ்சுருக்காரு.
ஆனால் மக்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய செஞ்சுருக்கிறது யாருக்கும் தெரியாது, பாதி பேருக்கு தெரிய மாட்டுது. அதாவது மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. இங்கே ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது எல்லாமே இங்கே வந்து பக்காவாக க்ளீனாக பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்தீங்கன்னா குளத்தூரில் அது ஜிகேம்காண்டி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் தொகுதியும் சரி, இந்த நம்ம பெரும்பூர் புக்கை உட்பட எல்லாத்துக்கும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து அவர் வந்து பண்ணுவார், அதாவது வந்து நினைக்கும் போது நல்லா பண்ணியிருந்தார். இப்போ என்னன்னு தெரியல, கட்சிங்க வந்து கொஞ்சம் அவர் வந்து டிஎம்க்கு வந்து பக்காவாக அவர் ஹை லெவலில் இருக்கவங்க, டிஎம்கே ஏடிஎம்கெலாம் ஹை லெவலில் இருக்காங்க. இவர் இப்போ தான் வந்திருக்காரு. வரும்போது வந்தவொடனே ஜெயிக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு 10 வருஷம் அப்படி 15 வருஷம் போன பிறகு தான் செய்ய முடியும். அதெல்லாம் வந்தவொடனே ஆட்சியில் உட்காரணும் ரொம்ப கஷ்டம்தான் சார். அவரை பார்த்து தான், ஸ்டாலினை பார்த்து, ஏடிஎம்கே பார்த்து தான் அவர் வந்து இந்த தொகுதி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லும் பொழுது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் வந்து தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அவர். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. அது அதாவது சொன்னேன் 50% இல்லை சார், அதில் 100%. அதாவது நான் மேக்ஸிமம் 100% வந்து டிஎம்கே சொல்லிடலாம். பக்கா வந்து 50% வரும், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஆனால் மும்முனையே போட்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும், அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் போட்டி கடுமையாக இருக்கும். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது. கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன் ஜெயிப்பார் சொன்னால், ஒரு ஓட்டெல்லாம் வந்து வெளியே தெரியல, எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது. எலெக்ஷன் டைமில் நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரி கொத்து கொத்தாக வருவாங்க. நானே ஆவலாக இருக்கிறேன். ஏன்னு சொல்லி ரசிகர், நான் ரசிகர் ஓட்டாக மாறாதான்னு சில எங்களுக்கு தற்கூறி சொல்கிறாங்க. ஆனால் முறைப்படி வந்து ஒரு தமிழ்நாடு மக்களை வந்து அந்த வார்த்தை சொல்கிறதே உங்களுக்கு தப்பு. அந்த தற்கூறி தானே ஓட்டே போட்டுது, அந்த தற்கூரியை தான் நீ ஜெயிச்ச, புரியுதா? அது தப்பான வேடு தப்பு. அது மொத்த விஜய் ரசிகரை சொல்கிறது வந்து தப்பு. அது இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாமே கடவுள் சக்தி, ஜெயிக்கிற சக்தி விஜய் வந்தால் நல்லா செய்வார். அவர் திருடுறதுக்கு வரல, அவர்கிட்ட காசு இருக்குது, திருடுறதுக்கு வரல. நான் 31 வருஷமாக சினிமாவில் சினிஃபீல்டில் இருந்தேன். சினிமாவில் ஆண்டவன் எனக்கு நல்லா கொடுத்தா, மக்கள், தமிழ்நாடு மக்கள் நமக்கு செஞ்சாங்க. நமக்கு செஞ்சாங்கன்னா என்ன வளர வச்சாங்க, அந்த வளர்ச்சிக்காக என்ன நல்ல ஸ்டேஜுக்கு வச்சாங்க, அந்த ஸ்டேஜுக்கு தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும். அவர் வந்து ஜெயிச்சு சிஎம்மாக வந்தால் 234 தொகுதிக்கு செய்வார், செய்யறதுக்கு தான் வரார். மற்ற கட்சி 120 ஜெயிச்சுட்டு அந்த தொகுதி மட்டும் பார்த்துக்கின்னு இருக்கிற மாதிரி பண்ண மாட்டார். மொத்த கட்சி அவர் ஆட்சியில் உட்காந்துட்டா திருப்பி ஏற்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆருக்கு அடுத்தது அன்னைக்கு எலெக்ஷன் டைம் தெரியும், மொத்த பேர் வருவாங்க பாரு. அப்போ இப்போ கருத்துக்களுமே தெரிஞ்சு போச்சு. என்னது 35% இருக்கிறாங்க, 40% இருக்கிறாங்க. அன்றைக்கி தெரியும் எத்தனை பர்சன்ட், 50% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து என்ன சொன்னார், நான் சொன்னால் செய்வேன், பொய் பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது, தரேன் சொல்லிட்டு இல்லைன்றது எனக்கு கிடையாது. அவர் செய்வார், கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் 100%, 100% நம்புகிறாங்க. ஓட்டு வந்து விசிலுக்கு நச்சுன்னு போடுவாங்க. ஏன்னா கேட்டால் எங்களுக்கு தற்கொலை சொல்லுவாங்க. யார்? அவங்க தான் தற்கொலை ஆக போகிறாங்க. அவரெல்லாம் வைக்க மாட்டார். அவர் படத்திலே சொல்லிட்டாரு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஒரு வாட்டி சொன்னது தான் செய்வார், செய்கிறது தான் சொல்லுவார். அங்கெல்லாம் போக மாட்டார், பிஜேபிட்ட போக மாட்டார். இவர் தனியாக ஜெயிக்கிறது, இவர்கிட்ட இந்த கெப்பாசிட்டி வச்சுட்டு இவர் ஏன் போகிறாரு? தமிழ்நாடு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, இவர் ஏன் போகிறாரு? போக மாட்டார். நான் தான் சொல்கிறேனே, போக மாட்டார். அவருன்னா தெரியாதே அவருக்கு. 2 கட்சி எடுத்து வராருன்னா அப்போ அவர் முதலமைச்சர் உட்காரது நான் ஏமே அடுத்தவங்களை உட்கார வச்சு இவர் போய் போவாரா? போக மாட்டார். எப்படி போவார்? அந்த போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போக மாட்டார். போகலாம், நானே போட மாட்டேன் ஓடு. விஜய் ரசிகர் தான் நான், விஜய் தொண்டை தான் நானே போட மாட்டேன், போக மாட்டேன். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே தெரியும். ஏன்னா அவர் மனசில் என்ன ஆகுது எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, அது பெரம்பூர்ன்றது வந்து கம்யூனிஸ்ட் ஏரியாங்க. அவர்லாம் நின்னெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. எப்படிங்க ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். கட்சியே கொஞ்சம் அவரது விஜய் கட்சி கொஞ்சம் இடமா போயின்னு இருக்கு. நல்ல பேர் இருந்து கெட்ட பேர், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பேர் கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. பெரம்பூர் தொகுதி விட்டு வேறு எங்கன்னா போய் நின்னார்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. வரட்டும், நாங்கள் வர வைக்கிறோம், புது கட்சி வர வைக்கிறோம். ஆனால் அதிமுக தான் அடுத்தது எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சென்னையில் இருந்த 16 தொகுதியில் ஏடிஎம்க்கு கண்டிப்பாக ஒரு 14 தொகுதி கண்டிப்பாக வரும். எங்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. விஜய்க்கு இந்த சின்ன பசங்க, வாலிப பசங்க, அதாவது காலேஜ் பசங்க, பெண்கள், அவங்க வாக்குகள் இருக்குது. ஒரு வீட்டில் 10 ஓட்டு இருக்குதுன்னா ஒரு 3 ஓட்டு விஜய் குழும். ஆனால் அவர் பெரம்பூரில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் ஏரியா, அடிமட்ட எல்லாமே அடிமட்ட ஜனங்க தான் வாழுது.
அவர் பெரம்பூர் நிற்கிறது வேஸ்ட்டுங்க அவர். வர வைக்க வேண்டிய விஷயந்தான். யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் வர வைக்க வேண்டிய விஷயம் தான். ஜனநாயக நாடு இது, வர வேண்டியதான். ஆனால் இப்போ வந்துக்கிற டைம் அவர் சரியில்லை. அவருக்கு இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் சரியில்லை, அவ்வளோதான். ஆமாம், ஆர்டி சேகர்னு ஒருத்தர் ஜெயிச்சார். அதுக்கு முன்னாடி மகேந்திரன் ஒருத்தர் ஜெயிச்சார். அப்புறம் வெற்றிவேல்னு ஒருத்தர் ஜெயிச்சார். இந்த போன வாட்டி தனபாலுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு, அவர் ஜெயிச்சார். இந்த வாட்டி வந்து ஏடிஎம்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பெரம்பூர் தொகுதிக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார். சிஎம் தொகுதின்றதுனால எல்லாரும் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த தொகுதியிலே நின்னா ஜெயிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. மக்கள் ஆதரவு இன்னமும் நிறைய இருக்குது. பெரம்பூர்லன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே விஜய்க்கு இளைஞர் ஓட்டு, பெண்கள் ஓட்டு அதிகமாகவே இருக்குது. பார்க்கலாம் வந்த பிறகு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே. அற்புதமாக பார்க்குறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். அவர் வந்து பேசினாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா, ஒரு உறவு முறையோடு அவர் பேசுகிறாரு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் நிற்கிறது வரவேற்க தக்க ஒரு இதுதாங்க, செயல்தாங்க. ஆனால் அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்கிற இடம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் அவர் வந்து ஒரு அரசியலையும் அவர் சந்திக்காமல் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறது ஒரு மிக தவறான செயல் தான் அது. ஃபஸ்ட்டு ஒரு அரசியலில் நின்று அவர் வந்து அவரோட ஓட்டு எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்னு மக்கள் மத்தியில் அவர் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்தாமல் அடுத்த முதல்வர்னு அவர் சொல்கிறது ரொம்ப மிக தப்பு. அது புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, இப்போ அவர் நிற்கலாம், யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அவருக்கு தான் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குது. பட் அவரோட ஓட்டோட மெஜாரிட்டி அவர் காட்டலை. இன்னும் ஒரு தேர்தலையும் அவர் சந்திக்கலை. இப்போ பெரம்பூர் தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னா நம்ம வரவேற்கிறோம். புரியுதுங்களா? எல்லாம் இது ஜனநாயக நாடு. இது அவர் வந்து எந்த தொகுதியிலையும் அவர் நிற்கலாம். கொளத்தூர் தொகுதியிலே நிற்கலாம், பெரம்பூர்லேயே நிற்கலாம், திருவிழாநாடு தொகுதியிலே நிற்கலாம். அதுக்கேற்ற ஓட்டு மெஜாரிட்டி அவருக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரியணும். தெரியாமல் நம்ம வந்து அவர் வின் பண்ணுவாரா வின் பண்ண மாட்டாரா நம்ம சொல்ல முடியாது. இதுதாங்க நம்மளுக்கு இல்லை, வரவேற்கத்தக்கது தான். புரியுதுங்களா? எல்லாருக்கும் வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளும் வாய்ப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? சரி, இல்லை அது வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. ஜெயிப்பாரா மாட்டாரான்னு நான் தீர்மானம் பண்ண முடியாது. ஓட்டு போடுறது யார் கையில் இருக்குது? மக்களோட அவங்க கையில் இருக்குது. புரியுதுங்களா? மக்கள் என்ன தீர்ப்போ அதுதான் நம்ம சொல்ல முடியும். மாற்றம் எதிர்பார்க்குறாங்கல்ல மனுஷன், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்று வந்தால் தானே தெரியும். இந்த ட்ரிப் நிறையா பேர் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அது நல்ல மாற்றமாக இருக்கட்டும்.